ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக் டிக். நான் எப்படி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு 8 மாதம் குழந்தையும் பார்த்துக்கிட்டு டிஎன்பிசிக்கு படிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட டைம் ஒதுக்குறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். 4 to 6 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலைல படிப்பேன். அப்புறம் 6 மணிலேருந்து 10 மணி வரையும் வீட்டு வேலை தான் போயிட்டுருக்கும். வீடு கூட்டுறது, அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு தனியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறது, அப்புறம் நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு 10 to 10:30 போல் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஒரு தட்டி பால் கொடுத்து தூங்க வச்சா தூங்குவாங்க. இல்லைனா தொட்டியில் போட்டு ஆட்டினா தான் தூங்குவாங்க. அவங்க தானாக தூங்க மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அவங்கள இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கிடைக்கும். அந்த 1 ஹவரில் நம்ம படிச்சுக்கலாம். அவங்க தொட்டிலாம் போட்டால் டக்குன்னு முழிச்சிடுவாங்க. பக்கத்துலேயே போட்டுட்டு தான் நான் டிஎன்பிசிக்கு படிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 to 12:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவரில் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் 12 to 2 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு லஞ்செல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு பாப்பாவை வச்சுருப்பேன். அப்புறம் 2 மணி போல் லைட்டாக டயர்டாக தெரிவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து தொட்டியில் போட்டு ஆட்டினாலோ இல்லை தூங்க வச்சாலோ ஓரளவு 2:30 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க. அப்புறம் 2 to 3:30 வரையும் ஒரு 1 ஹவர் தூங்குவாங்க. அந்த டைமில் வந்து நான் 1 ஹவர் படிச்சுப்பேன். அதுக்கப்புறம் 3 to 4:30 பார்த்தீங்கன்னா வெந்நீர்லாம் வச்சு பாப்பாவை ஆயில் மசாஜ்லாம் பண்ணி குளிக்க வச்சுருவேன். அடுத்து 4:30 to 5:30 வந்து நானும் குளிச்சுட்டு வீட்டில் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா விளக்கி வச்சுருவேன். ஒரு 5:30 மணி போல் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் உள்ள குட்டி பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு விளையாண்டுட்டு வருவாங்க பாப்பாவோட விளையாடுறதுக்கு. ஒரு 5:30 to 6:30 வரையும் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த டைமில் தான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவேன். அவங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பாப்பா அவங்கள்ட்ட கொடுத்துட்டும் போக முடியாது. ஏன்னா பாப்பா மண்டி போடுற பாப்பா எங்கேயாச்சும் ஓடுவாள், நான் ஏதாச்சும் எடுத்து வாயில் வச்சிருவா. அதனால நானும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துப்பேன் அவள் விளையாண்டுட்டு இருப்பா. 6:30 to 7:30 பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் நைட்டுக்கு டின்னர் செஞ்சு வச்சுருவேன். 7:30 to 8 பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அப்புறம் 8:30க்குள்ளே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருவோம் எங்கள் வீட்டில். அப்புறம் 8 to 9 பாப்பா விளாண்டுட்டு இருப்பாங்க. அதோட லைட்டாக தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து அந்த டைமில் எனக்கு கிடைக்கும். நான் வந்து 11 மணிக்கு தான் அடுத்து தூங்குவேன். அதனால் அந்த டைமில் படிச்சிருவேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 2 மணி நேரம், அடுத்து ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட எப்படியாச்சும் நான் படிச்சிருவேன். இது வந்து குழந்தைங்கள பொறுத்து தான் மாறும். அவங்க அதிக நேரம் தூங்குனாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுவே அவங்க கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்கன்னா இந்த டைம் குறையும். சில நேரத்தில் விளையாடுறதுக்காக போவாங்க யாருக்கிட்டயாச்சும். அவங்க அழுகாமல் போனாங்கன்னா நான் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அந்த இடையில 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் இந்த மாதிரி கூட எனக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்லேயும் நான் ஓரளவு யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் குழந்தை இருக்காங்க, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து உங்களால் எப்படி டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன வேலை செய்கிறீங்க எல்லாம் சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் அப்படியே ஒதுக்கிட்டு படிங்க. இதுவே ரொம்ப டைம் கிடைக்கல அப்படின்னா வீடியோ மாதிரி கூட ஆடியோ கேட்குற மாதிரி வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருங்க. வேலை பார்க்குறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. வீடியோ கேட்டுட்டு இருக்கோம், நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி வெட்டுறது இந்த மாதிரி டைம்லலாம் கைய வெட்டிக்காதீங்க. மற்ற டைம்லலாம் பாருங்க. ரொம்ப இந்த மாதிரி கத்தி வச்சு வேலை பார்க்குறப்ப அந்த மாதிரி டைம்லலாம் வீடியோலாம் எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும். நான் டே 10க்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே கிருஷோபா அகாடமியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து டாப்பிக்காக பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ்லாம் பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாக நான் எல்லாமே எழுதிட்டேன். பாலிட்டிக்கு 125 டாபிக், ஐஎன்எம்க்கு 175, எக்கனாமிக்ஸுக்கு 170 அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் வரிசையாக எழுதி வச்சுட்டேன். படிக்க படிக்க நீங்கள் படித்த டாபிக்லாம் டிக் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு டார்கெட்டாக பிரிச்சுருந்தாங்க. அதில் யூனிட் 1 டார்கெட் 1 அப்படிங்கிறது தான் 4 ஷெட்யூலுக்கு. அதனால் டார்கெட் 1 மட்டும் எழுதியிருந்தேன். யூனிட் 7 அந்த தமிழுக்கு உள்ளதையும் பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதையும் எழுதியிருக்கேன். அப்புறம் ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கேன். அவங்க டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நல்லா இருக்காது, அந்த டெஸ்ட் பேட்ச் நல்லா இருக்காது, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், யார் நடத்துறது பிடிக்குமோ அவங்க டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிங்க. யார் என்ன டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாலும் நம்ம அந்த டெஸ்ட் பேட்சுக்கு எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு வேலை. கிட்ட படிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த ஸ்டடிக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாஸ் ஆவோம்.
அதனால நம்ம வேலை வாங்குறது, வாங்காததெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கையில தான் இருக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம்.